அமைதி பூங்காவாக திகழும் தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டி ஆதாயம் தேட பார்ப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை, கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா, அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவருப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது. அமித்ஷாவின் பேச்சு கூட்டாட்சி தத்துவத்திற்கு நல்லது அல்ல என்றும், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான சுமூகமான போக்குக்கு குந்தகம் விளைவிப்பதாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவுபடுத்தும் சூது. அப்பட்டமான பொய், வஞ்சகம். என்ன ஏன் டீலிமிட்டேஷன் பேச மாட்டேங்கிறீங்க? டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு 800க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்துருவாங்க. எந்த அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், அது தென்னகத்தை வஞ்சிக்கும். உள்துறை அமைச்சர் என்ற தகுதியை மறந்து அப்பட்டமான பொய்யை அமித்ஷா கூறியிருப்பதாகவும் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவுக்கு யாரை பார்த்தும் பயமில்லை என்று அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ராசா திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர் பேசிய அவர், திமுக மீதான மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு, 5 முறை வந்தாரு. ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போதாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க? யாருக்கு பயம்? தென் மாநிலங்களில் ஒப்புதல் இன்றியே எந்த மசோதாவையும் சட்டமாக்கக்கூடிய வகையில் சதி நடப்பதாகவும் ராசா கடுமையாக சாடினார். உங்களை பார்த்து ஷாக் அடித்தானே நீங்க வந்திருக்கீங்க. தமிழக மக்கள் அவருக்கு பின்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சிக்க முடியாம, இதை தெரிஞ்சிக்க முடியாம, இதை ஜீரணிச்சிக்க முடியாம தானே நீங்க இங்க வந்து பேசுறீங்க. எங்களுக்கு எது பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய முருகர் மாநாடு இந்து மத ஒற்றுமைக்காக நடத்தப்படவில்லை என்றும் ராசா விமர்சித்தார். தமிழ்நாட்டில் உயர்கல்வி படித்தோர் அதிகம் உள்ள நிலையில் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் பணிகளை ஆய்வு செய்து வருவதாக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் மாநில திட்டக்குழு செயல்பட்டு வருகிறது. அதன் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தலைமையிலான குழு ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பு, தொழில்துறை வளர்ச்சி உள்ளிட்ட ஆய்வுகளை மேற்கொண்டது. அந்த அறிக்கைகள் முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்று ஆய்வு செய்திருந்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதே கிராமங்களுக்கு சென்று இந்த 10 வருட கால இடைவெளியில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது குறித்து ஒரு மீளாய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவரிடம் அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தோம். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு தந்த பேட்டியில், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் தற்போதைய வேகத்தில் சென்றால் 2030 $1 டிரில்லியன் இலக்கை அடையும் என்று கூறினார். அது மட்டும் அல்ல, 2047 $5 டிரில்லியன் எக்கானமியாக வருவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இப்போ முன்னாடி நம்ம வெறும் பிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிற ஒரு புது ஏரியா வருது. அது பல $1 பில்லியன் உண்டான சந்தையை உருவாக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆந்திராவில் ஆரம்பிச்சிருக்காங்க, கர்நாடகா ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பின்னாடி தங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது என்ன செய்யணும்னாக்க ஸ்கூலில் ஆரம்பிக்கணும். ஸ்கூலில் ஆரம்பிச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லி தரணும். அடுத்தது காலேஜில் அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கணும். ஆந்திராவில் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள அரசு ஊக்கப்படுத்துவது தொடர்பான கேள்விக்கு அது குறித்து பெண்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பாஜகவுடனான கூட்டணி குறித்து தற்போது எதுவும் சொல்ல முடியாது என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணியுடனான மோதல் போக்கிற்கு மத்தியில் சென்னை வந்த ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் அவரது பேரன் முகுந்தன் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், தொண்டர்கள் எப்போதும் தன் பக்கம்தான் என்றார். எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு ஏற்படும். எங்களுடைய கட்சிக்கும் நாட்டிற்கும் சரியான தீர்வாக இருக்கும். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டில் ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் சூளுரைத்துள்ளார். 2024 பாஜக கூட கூட்டணி நிலைப்பாடுல இல்ல அப்படின்றத லாஸ்ட் டைம் செய்தியாளர் சந்திப்பு சொன்னீங்க. இப்பவும் அதே நிலைப்பாட்டோட இருக்கீங்களா? அது இப்ப சொல்ல முடியாது. விரைவில் அன்புமணியை சந்திப்பேன் என ராமதாஸ் தெரிவித்ததாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். எல்லாரும் இருவரும் ஒன்னா சேரணும். ஒரு இடையில ஒரு தேக்க நிலை, ஒரு நெருக்கடி இருக்குது. எப்ப நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாமக விரிசலுக்கு விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை கள்ளந்திரி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப சொல்லுகிறார், அதிமுக பாஜக கூட்டணி
ஆட்சியை கைப்பற்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை முதலில் அவர் வெளிப்படையாக அறிவிக்கட்டும், அதன் பின்னர் கருத்து சொல்லலாம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லதுதான் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க, தப்பொன்னும் கிடையாது. மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியை தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். தாவேக்க கூட்டணி பற்றிய கேள்விக்கு அதை விஜயிடம்தான் கேட்க வேண்டும் எனவும் பதிலளித்தார். இதை போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்கக்கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய்கிட்ட போய் கேளு. அதிமுக உடனான மாநிலங்களவை சீட் குறித்த கேள்விக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்றார். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.